கொரியாவின் முதல் பெண்ணரசி. சில வருடங்களுக்கு முன்பு போதி தர்மரை பற்றி யாராவது நம்மிடம் கேட்டிருந்தால் நிச்சயமாக நமக்கு தெரிந்திருக்காது. அதுபோலவே பல மாவீரர்களும் சரித்திர ஆளுமைகளும் வாழ்ந்த வரலாற்று பூமிதான் இந்த தமிழ்நாடு. நாம் மறந்துபோன மற்றொரு சரித்திர ஆளுமையையும் அடையாளத்தையும் பற்றி பேசுவதற்காகவே இந்த பதிவு. தொடக்க காலங்களில் 8 இனக்குழுக்களாகவும் ஒழுங்கற்ற வடிவிலும் இருந்த கொரிய நாடு பின்னர் ஒரே தேசமாக மாறியது. நாகரிக காலத்தில் வடகொரியா மற்றும் தென்கொரியா என 2 பிரிவுகள் ஆகவும் பிரிந்தது. அந்த இனக்குழுக்கள் ஒன்றாக இணைந்து தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கியதுதான் கொரிய வரலாற்றின் தொடக்கம். அந்த பெருமைமிகு வரலாற்று நிகழ்வுக்கு அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருந்தது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பேரரசி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கொரியாவின் தொடக்க கால வரலாற்றை பற்றி தேடினால் நாம் முதலில் பார்க்கக்கூடியது சம்யும் யுகா என்று சொல்லப்படும் வரலாற்று புத்தகம்தான். அதில்தான் இந்த குறிப்புகள் வருகிறது. கொரிய நாட்டின் 8 இனக்குழுக்களில் முதன்மையானதாகவும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்பட்ட கயா இனக்குழுவின் இளவரசர்தான் கிம் ஜுரோ. அவர் தனது வாலிப வயதில் ஒரு கனவு காண்கிறார். கொரிய நாட்டின் கடலோரத்தில் இருந்து ஒரு அதிசய கப்பல் வெளிவருவதாகவும் அதில் பேரழகியான ஒரு பெண்மணி வீற்றிருப்பதாகவும் காண்கிறார். அந்த பேரழகி சிவப்பு நிற பவளத்தாலான ஒரு மாணிக்கத்தை அணிந்தபடியும் 3 முனைகளைக் கொண்ட திரிசூலம் போன்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு வருகிறாள். அவளுடன் சேர்ந்து அவளின் வேலைக்காரர்களும் படையினரும் மொத்தமாக வந்து சேர்கிறார்கள். அந்த அதிசய கப்பல் கொரியா நாட்டின் கடற்கரையில் கரை ஒதுங்கியவுடன் அந்த பெண்மணியை கிம் ஜுரோ சந்திக்கிறார். இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்படுகிறது. நாளடைவில் இருவரும் திருமணமும் செய்து கொள்கிறார்கள். அந்த வம்சத்தில் இருந்து வலிமை மிக்க மாவீரர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் கொரிய நாட்டின் இனக்குழுக்களை ஒன்றிணைத்து ஒரு பேரரசாக விரிவடைய செய்கிறார்கள். இந்த அற்புதமான கனவு வந்த பிறகு கிம் ஜுரோவால் அமைதியாக இருக்க இயலவில்லை. அவர் தனது கனவை பற்றி மற்றவர்களிடம் சொன்னாலும் யாரும் நம்புவது போல் தெரியவில்லை. ஆனாலும் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த 8 குழுக்களுக்கிடையே அடிக்கடி சண்டையும் மோதலும் நடந்து கொண்டே இருந்தது. அவர்களது ஒற்றுமையின்மை அவர்களது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது கிம் ஜுரோவின் பெரும் கனவாக இருந்தது. அதற்கான ஒவ்வொரு படிகளையும் திட்டமிட்டு கட்டினாலும் பல தடைகளும் குழப்பங்களும் வந்து சேரத்தான் செய்தது. அந்த குழப்பமான நிலையில் ஒரு நாள் தனது நாட்டின் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கும் போது தான் கனவில் கண்டது போல் பேரழகு மிக்க அதிசயமான கப்பலை கடலில் காண்கிறார். அந்த கப்பலை கண்டவுடன் இவரது முகத்தில் மின்னல்கள் அடிக்கிறது. உள்ளூர புல்லரிப்பும் இணையில்லாத உற்சாகமும் ஏற்படுகிறது. தெய்வத்தை எதிர்நோக்கும் பக்தனைப் போல் காத்து நிற்கிறார். அந்த கப்பலில் வானுயர பெரும் கொடியானது பறக்கிறது. அதில் 2 மீன் சின்னமும் கம்பீரமாக தோற்றமளிக்கிறது. அந்த கப்பல் கரையை வந்து சேரும் வரை கூட அவரால் பொறுமையாக இருக்க இயலவில்லை. பதட்டமாக அதனை நெருங்கிச் சென்று கடல் நீரில் நடக்க முயல்கிறார். அந்த கப்பலும் கரைக்கு வருகிறது. அதிலிருந்து அவர்கள் பார்த்து அஞ்சக்கூடிய பெரும் யானைகள் இறக்கப்படுகின்றன. அதை கண்டவுடன் கொரிய நாட்டு வீரர்கள் அனைவரும் தப்பி ஓடுகிறார்கள். ஏனெனில் யானைகளை அவர்கள் இத்தனை கூட்டமாகவும் பார்த்ததில்லை. யானைகளை சேனைகளாக பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி அவர்கள் கேள்வி கூட பட்டதில்லை. அதில் முதலில் வந்த யானையின் தலையில் பல்லக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அதனுள் இருந்து தெய்வ மங்கையைப் போல் ஒருத்தி வெளிப்படுகிறாள். அவளது கையிலும் அந்த 3 முனைகள் கொண்ட திரிசூலம் என்ற ஆயுதம் காணப்படுகிறது. செம்பவளத்தால் ஆன அணிகலன்களையும் அணிந்திருக்கிறாள். தன்னை சுற்றி நின்ற வீரர்கள் அனைவரும் ஓடிவிட்டாலும் கிம் ஜுரோ மட்டும் யாருக்கும் அஞ்சாமல் அந்த தேவதையை எதிர்நோக்கி காத்திருக்க அவருக்கு முன்னால் அந்த யானையும் வந்து நிற்கிறது. இதற்குள் எச்சரிக்கை அடைந்த கயா நாட்டு அரசு படைகளும் கிம் ஜுரோவுக்கு பாதுகாப்பாக வந்து சேர்கிறது.
ஆனாலும் அவர்கள் அனைவருக்கும் அந்த யானை கூட்டத்தைக் கண்டு உள்ளூர அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பேரரசியின் மெய்காப்பாளன் முன்னால் இருக்கும் வீரர்கள் இடையே விஷயத்தை உரத்த குரலில் அறிவிக்கிறான். தென் திசையின் மாணிக்கமாய் ஜொலிக்கும் நாட்டில் இருந்து நட்புறவு தேடி வந்திருக்கிறோம். உங்கள் தேசத்துடனான ஆதரவை காட்டுவதற்கும் உங்கள் நாட்டிற்கான தூதுவராக வந்திருக்கிறார் எங்கள் பேரரசி செம்பவளம் தேவியார் எனச் சொல்கிறான். மொழிபெயர்ப்பாளரும் அந்த விஷயத்தை கிம் ஜூரோவுடன் சொல்கிறான். அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னர் கிம் ஜூரோ, இத்தனை அழகான பெண்மணி தூதுவராக நட்பு நாடி வந்ததை குறித்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் என்று தனக்கே அருகே இருக்கும் வீரர்களுடன் சொல்லிச் சிரிக்கிறான். அவனது குரலில் கேலி தெரிகிறது. அப்பொழுது கணீர் என்ற ஒரு குரல் அந்த பகுதியை அதிர வைத்தது. இங்கே யாம் வந்தது அரசியல் விஷயங்களை பேசுவதற்காகத்தான், என் அழகை பற்றி பேசுவதற்கு அல்ல என்று அவர்களின் கொரிய மொழியிலேயே பதில் சொல்லப்படுகிறது. இதை கேட்ட கிம் ஜூரோ அதிர்ச்சியாக விழிக்க, செம்பவளம் தேவியார் அவனை கேலியாகப் பார்க்கிறார். இருவரின் கண்களும் ஒன்று சந்தித்துக் கொள்கிறது. அந்த நொடியில் இருந்த செம்பவளம் தேவியாரின் பக்தனாக மாறிப்போகிறான் கிம் ஜூரோ. அவரை வரவேற்று தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்று ஆதரவும் தருகிறான். 2 நாட்டுக்கு இடையே நடக்கும் வர்த்தகமும் உறவும் மேம்பட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இருவரும் ஒன்றிணைந்து கவனிக்கிறார்கள். அது மட்டுமன்றி அவர்களுக்கிடையில் ஆழமான உறவும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒரு காலகட்டத்தில் இருவரும் திருமணமும் செய்து கொள்கிறார்கள். கிம் ஜூரோவின் வாழ்க்கை துணையாக மட்டுமல்லாமல் அரசியல் ஆலோசகராகவும் மாறிப்போகிறார் செம்பவளம் தேவி. கிம் ஜூரோவின் பெரும் கனவை நிறைவேற்றுவதற்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து வைக்கிறாள். கொரிய நாட்டைச் சார்ந்த 8 இனக்குழுக்களும் ஒன்றிணைந்து ஒரே தேசமாக மாறுகிறது. அந்த தேசத்தின் பேரரசனாக முடிசூட்டப்படுகிறான் கிம் ஜூரோ. கொரிய நாட்டின் முதல் பேரரசியாக மாறுகிறார் தமிழகத்தைச் சார்ந்த பெண்மணி செம்பவளம் தேவியார். அவர்கள் மூலமாக பல வீர குழந்தைகளும் உன்னத வாரிசுகளும் பிறந்து கொரிய நாட்டின் வரலாற்றை திருத்தி பலமானதாக எழுதுகிறார்கள். 8 கோடி பேர், அதாவது 10% மக்கள் இந்த வலிமையான இனக்குழுக்களில் இருந்து வந்தவர்கள்தான். BTS இசைக்குழுவில் இருப்பவர்களும் வடகொரியாவின் சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன் இந்த வம்சத்தில் வந்தவர்தான். அதனை பற்றி அவர்கள் பெருமையுடன் பேசிக்கொள்கிறார்கள். கொரிய மொழியில் அவர்களது பெயர் ஹியோ ஹுவாங் ஹோகே என சொல்லப்படுகிறது. அதாவது செம்பவளத்தால் ஆன அணிகலன்களை அணிந்திருப்பவர் என்பது அதன் பொருள். இன்னும் ஒருபடி மேலே சென்று அந்த செம்பவளம் தேவியாரின் இறுதி நாட்களில் அவள் தனது பிறந்த மண்ணையும் சொந்த நாட்டையும் பற்றி குறிப்பிடுகிறார். அந்த நாட்டில் முத்து பிடிக்கக்கூடிய தொழில் அதிகமாக நடைபெறும் என்றும் 3 கடல்களும் தங்களது தேசத்தை சூழ்ந்திருக்கும் என்றும் கூறுகிறார். மேலும் நெல் சாகுபடி முதலிய விஷயங்களை பற்றியும் எடுத்துரைக்கிறார். எவரேனும் தங்கள் வம்சத்தில் இறந்துவிட்டால் நடுகற்கள் அமைக்கப்படும் என்றும் சொல்கிறாள். இப்பொழுதும் கூட செம்பவளம் தேவியாரின் கல்லறையில் அந்த நடுகற்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்ட நாடு என்பது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகுதி, பாண்டிய நாட்டின் ஒரு சிற்றரசு. இந்த நிகழ்வை வேறொரு சம்பவத்துடனும் ஒற்றுமைப்படுத்தி உறுதி செய்யலாம். பாண்டிய பேரரசுக்கும் கிரேக்கத்திற்கும் இடையே வணிக போக்குவரத்து நடந்தது என்றும், பாண்டிய நாட்டில் இருந்து பல தூதுவர்கள் கிரேக்கத்திற்கு சென்றார்கள் என்றும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. 2 தேசத்திற்கும் இடையே உள்ள பல ஒற்றுமைகளையும் இங்கே குறிப்பிடலாம். தமிழ்நாடு மற்றும் கொரியா 2 பகுதிகளும் உலகின் 2 துருவங்களில் அமைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏனெனில் 2ற்கும் இடைப்பட்ட தூரம் அந்த அளவுக்கு விரிந்து போய் கிடக்கிறது. ஆனாலும் நன்றாக கவனித்து பார்த்தால் 2 பகுதிகளுக்கும் இடையே பல்வேறு ஒற்றுமைகள் காணப்படத்தான் செய்கிறது. அம்மா, அப்பா முதற்கொண்டு ஏறத்தாழ 500 தமிழ் சொற்கள் கொரிய நாட்டிலும் அதே பொருளில் அதே ஓசையில் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமன்றி தமிழ்நாட்டில் நடப்பது போலவே நெல் சாகுபடியும் அறுவடை திருநாளும் அங்கேயும் நடக்கிறது. மேலும் கும்மி முதலிய கிராமிய கலைகள் அங்கேயும் பழக்கத்தில் உள்ளது.
இது அனைத்தையும் வைத்து பார்த்தால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாகத்தான் அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். தமிழர்களின் வரலாற்றை திருடுவதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய வட இந்திய அரசுகள் இப்பொழுதும் அதையே செய்திருக்கிறது. செம்பவளம் தேவியார் குறிப்பிட்ட ஐநாடு என்பது தற்பொழுது அயோத்தி பகுதி என்றும் அங்கே பயன்படுத்தக்கூடிய மீன் சின்னத்தை தான் அவரும் பயன்படுத்தினார் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இது அடிப்படையில் தவறான வாதம். இரட்டை மீன்களும் ஒரு வில்லும் இணைந்து இருக்கக்கூடிய சின்னமானது கில்ஜி மன்னர்கள் அயோத்தி பகுதியில் ஆட்சி செய்தபோது கொண்டு வந்த சின்னம்தான். மேலும் முத்துவேட்டை, நடுக்கற்கள் போன்ற விஷயங்கள் பாண்டிய நாட்டின் கொற்கை பகுதியில் மட்டுமே உள்ளது. இதனை ஆதாரங்கள் இருந்தும் அதிகாரமும் ஆட்சியும் அவர்கள் பக்கம் இருந்ததால் இந்த மொத்த வரலாறு தங்களுக்கு சொந்தமானது என்றுதான் உரிமை கொண்டாட தொடங்கிவிட்டார்கள். கொரிய அரசாங்கம் தங்களது முதல் பேரரசியின் நினைவாக அயோத்தியில் ஒரு நினைவிடத்தையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். வட இந்தியர்களின் சதி செயல்கள் இதற்கு காரணம் என்றாலும் தமிழர்கள் நமது வரலாற்று பொக்கிஷங்களை மறந்து போனதே மற்றொரு காரணம். அனைத்தையும் சரி செய்ய முயற்சி எடுப்போம். நமது வரலாற்றை நாமே